ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். ரொம்ப நன்றி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம்டா. உங்க பார்வையில அண்ணாமலை தலைவரா வந்ததுன்றது 2020 கட்சிக்கு வந்தாரு, 2021 தலைவராயிட்டாரு, கரெக்ட்டுங்களா? ஒரு ஷார்ட் பீரியட் அவர் தலைவரா இருந்தாரு. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை இருந்தாரு. அவர் தலைவரா இருந்தபோது ஒரு ஏற்றம் கண்டது, அது உண்மைதான். நாள் வரைக்கும் பேசுனதே இன்னைக்கு தான்ப்பா உருப்படியா பேசியிருக்கேன். எனக்கு அண்ணாமலை மீது ஒரு பெரிய வருத்தம். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். திருநெல்வேலியில் நடந்த பாஜக ஊழியர் கூட்டத்தில் அண்ணாமலையால வெளிப்போ யார் சொன்னது? யாரு சொல்லியிருப்பான்னு நீங்க விசாரிச்சுக்கங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியும். பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை ஆட்கள் வெளியேறுங்கள் இப்படி வெளியேற்றப்பட்டு இருக்கிறார். திருநெல்வேலி நயினாருடைய கோட்டையில் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. என்னதான் இருந்தாலும் 3 முறை பிரதமரா மோடி ஆயிருக்காருல்ல. அப்படியா? இங்கு தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு அவருக்கு ஓட்டு போட்டு இங்க யாருமே எம்பியா போல. இல்ல சார், RSS அந்த பணியை செஞ்சிருக்காங்க. அவங்க கேக்குறது என்னன்னா, திமுக அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுமா, நீங்க ஒருத்தர் நிறுத்துங்களாம் பார்க்கலாம். கோயில் மாடு மாதிரி தலையாற்ற பயப்படாம சொல்லுடா. திமுகவே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அமைப்பு தான். அது ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு நான் தலைவன், நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. இப்படி இவ்வளவு புரட்சி நடந்த பிறகும், இவ்வளவு வளர்ச்சி அடைந்த பிறகும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு ஒன்றிய செயலாளர் ஆக முடியலங்க. ஏன் சார், இது பெரியார் திராவிட மாடல் எல்லாம் ஏமாத்துறது. பெரியார் உங்களுக்கு தேவை, பூஜாரியில வச்சு பூஜை பண்ணுங்க. எங்களுக்கு தேவையில்லை, எடுத்துட்டு போங்க. இந்த ஆட்சியிலே எப்படி நடக்கும்? ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க